தசகம் 13. ஹிரண்யாட்சனின் முடிவு. வரதனே, ஹிரண்யாட்சன் தன் முழங்கால் அளவு இருந்த பிரளய ஜலத்தில் உன்னை தேடி திரிந்து கொண்டிருந்தான். அப்பொழுது உன் பக்தனும் தந்திரமாக நடிப்பதில் திறமையுடனுமான நாரத முனிவன் அவனிடம் சென்று அவனை புகழ்ந்தும் உன்னை இகழ்ந்தும் மெல்ல பின்வருமாறு கூறலானான். அந்த முனிவன், பிரபுவே, மாயாவியான அந்த விஷ்ணு உன் நிலமகளை கைப்பற்றிச் செல்கின்றான். இது என்ன துன்பம் என்றான். அதை கேட்டு அந்த ஹிரண்யாட்சன் அவன் எங்கே என்று இறைந்தான். பின் நாரதன் காட்டிய வழியே சென்ற அவன் நிலைமகளை எடுத்துக்கொண்டு நீரினின்றும் வெளிக்கிளம்பிய உன்னை வந்தடைந்தான். அந்த அசுரன், இது ஒரு காட்டு விலங்கு அன்றோ என்று கூறி எள்ளி நகையாடி பற்பல கொடிய சொற்களால் ஏசினான். ஆனால் அவனை நீ ஒரு பொருளாகவே மதிக்கவில்லை. பகவானே, கோரப்பல்லின் நுனியில் நிலமகள் நடுங்குவதைக் கண்டு உன் யோக சக்தியால் அவளை கடலில் மூழ்காமல் நிலைக்க செய்தாய். பின் கடுமையாக போர் புரிவதில் ஈடுபட்டாய். அந்த அசுரன் தன் கையில் கதாயுதத்தை வைத்து கொண்டிருந்தான். அதனால் நீயும் உன் கையில் கதாயுதத்தை ஏந்தி யுத்தம் செய்து விளையாடுகையில் கடகட என்ற ஒலி ஆகாயத்தில் எழுந்தது. அந்த ஒலியை கேட்டு உங்கள் போரை பார்க்க விரும்பிய தேவர்கள் ஒன்று கூடினார்கள். அப்பொழுது பிரம்மதேவன் மாலை பொழுதிற்கு முன்பே இவனை கொல்ல வேண்டும் என்று உன்னிடம் வேண்டினான். கதாயுத போரில் உன் கதாயுதம் அந்த அசுரனின் கதாயுதத்தின் தாக்குதலால் திடீரென நிலத்தில் விழுந்தது. என்ன வியப்பு! அப்பொழுது புன்னகை பூத்த முகத்தோடு நீ அசுர குலத்தையே வேரோடு அறுப்பதற்கு உரிய சுதர்சன சக்கரத்தை ஸ்மரித்து அதை கையில் ஏந்தி விளங்கினார். பின் எமனுக்கு ஒப்ப சினம் கொண்ட அந்த அசுரன் சூலாயுதத்தை எறிந்தான். நீ உன் கையில் ஏந்தியிருந்த சக்கராயுதத்தினால் தாக்கி அந்த சூலாயுதத்தை முறித்தாய். அப்பொழுது அந்த அசுரனும் பெருஞ்சினம் கொண்டு கைமுட்டியால் உன்னை தாக்கினான். மேலும் மாயையை கடந்த உன்னடத்திலேயே உலகங்களை மயக்குகின்ற மாயைகளை பயன்படுத்தினான். பிறகு அந்த அசுரனின் மாயை கூட்டம் உன் சக்கராயுதத்தினின்றும் எழுந்த தீயின் சிறு பொறியால் அழிந்தது. அப்பொழுது அவன் கடுஞ்சினத்தால் மனக்கண் குருடாகி உன்னை கைமுட்டிகளால் பலமாக தாக்கினான். நீயோ உன் காலின் நுனியால் காதின் அடிப்பகுதியில் சுண்டி அவனை கொன்றாய். நீ உன் கரத்தாமரையால் பேருடலை உடைய அந்த அசுரனை அடித்து கொன்றாய். அந்த அசுரன் வாயிலிருந்து இரத்தம் பெருக கீழே சாய்ந்தான். அசுரன் தங்கள் கையினால் மரணம் அடைந்த பேற்றை ரிஷிகள் பாராட்டினார்கள். அப்பொழுது சிறந்த முனிவர்கள் கட்டுக்கு அடங்காத ஆனந்த பெருக்கினால் மனம் மகிழ்ந்தார்கள். எங்கும் முழங்குகின்ற தோத்திரங்களால் யஞ்ச வராக மூர்த்தியான உன்னை துதித்தார்கள். உயர் புருஷனே, வரதனே, உன் தோளில் சந்தூசம், ரோமங்களில் தற்பைகளின் கூட்டமும், கண்ணில் நெய்யும், கால்களில் 4 ரித்து விக்குகளும், திருமுகத்தில் சுருக் என்னும் ஹோம பாத்திரமும், திருவயிற்றில் இடா என்னும் பாத்திரமும், நாக்கில் சோமரசத்தை எடுத்து வைக்கப்படும் கிரகம் என்னும் பாத்திரங்களும், காதில் சமசம் என்னும் பாண்டங்களும் உள்ளன. உன் வீரியமே சோமரசமாகும். உன் திருக்கழுத்தில் உபசதங்கள் எனப்படும் இஷ்டிகள் இருக்கின்றன. மது என்ற அசுரனின் பகைவனே, குருவாயூரின் தலைவனே, இவ்வாறு துதிக்கின்ற முனிவர்களால் நீ பெரிதும் மனம் மகிழ்ந்தாய். மற்றும் பேருடலோடும் மாசு இல்லாத புகழோடும் உன் இருப்பிடமான வைகுண்டத்தை அடைந்து இன்ப சுவையை நுகர்ந்து கொண்டிருந்தாய். அத்தகைய நீயே என் நோய்கள் அனைத்தையும் போக்கி அருள வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே.